ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நான் 1:2.5 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேடு நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நேற்று எடுத்த சேம் செட்டப் தான். நேற்று பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நேற்று எடுத்த அதே செட்டப் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன். ஸோ நேற்று எப்படி எடுத்தேன்னா, நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும்போது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸு 30 பாயிண்ட்ஸ் வச்சுன்னு நினச்சேன் நேற்று. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் அவுட் ஆகும்போது வந்து இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸு இதுக்கு மேலே நான் என்னோடய டார்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் செட்டப் தான். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ நான் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். இந்த லெவல்கிட்ட வரும்போது ஸோ என்னோடய என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டலில் வந்து இந்த க்ரீன் கேண்டலில் என்னோடய என்ட்ரி. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் என்னோடய ஸ்டாப் லாஸ். என்னோடய டார்கெட்டு பார்த்திங்கன்னா சேம் இந்த ஹை பிரேக் ஆகும்போது என்னோடய டார்கெட்டை புக் பண்ணிட்டேன். 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணேன். 1:2.5 நான் இன்றைக்கி புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நல்லாவே மேலே போச்சு. என்னோடய இந்த செட்டப் பிரகாரம் ஹை பிரேக் ஆகும்போது வந்து நான் என்னோடய டார்கெட்டை புக் பண்ணிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.